பெண்கள் கொண்டாடப்படும் நிலையில் பெண்ணின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கவே தாம் திருக்குறளை எழுதியிருப்பதாக பாக்கியலட்சுமி தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் 20 பெண் துணை ஆய்வாளர்கள் ஆண்களுக்கு நிகராக பயிற்சி பெற்று வருவதாக பயிற்சியாளர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் விதமாக சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் 6 விதமான பெண்கள் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக படைப்பிரிவில் சேர்வதற்கு பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் 20 பெண் துணை ஆய்வாளர்கள் ஆண்களுக்கு நிகராக பயிற்சி பெற்று வருவதாக பயிற்சியாளர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். ராணுவ வீரர்களுக்கே உரித்தான நடைப்பயிற்சி, தற்காப்பு கலை பயிற்சி, கயிறு மூலம் எந்த பிடிப்பும் இல்லாமல் ஏறுதல், கயிறு மூலம் உருவாக்கப்பட்ட பாலத்தில் ஏறி நடப்பது போன்ற கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. 10,000 கோடி ரூபாய் செலவில் 70 பயிற்சி விமானங்கள், 3 பயிற்சி கப்பல்கள் வாங்க ராணுவ அமைச்சகம் முடிவு செய்துள்ளது.